வெல்கம் டு குட்டி ரிவ்யூ சேனல். இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடந்திருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஆக்சுவலாக மீனாவுடைய அப்பா புராணம் தான். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே கிளம்பிட்டுருக்குறாங்க. நம்ம தனமூர்த்தி எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு அப்போ வந்துட்டு நம்ம லக்ஷ்மி அம்மா ரொம்பவே பரபரப்பாகிறாங்க. அதாவது குழந்தைய பத்திரமா கூட்டிகிட்டு போகணும், துணியை வச்சு மூடி கூட்டிகிட்டு போகணும், தூசி பட்டுறக்கூடாது, யார் கண்ணும் படக்கூடாது, வீட்டுக்குள்ளே போக முன்னாடி நீ ஆரத்தி எடுத்துரு, ஏன்னா அவங்க வீட்டில் யார் இருப்பாங்கன்னு தெரியல, ஏன்னா மீனாவுடைய அம்மாவும் உங்கள் கூட தானே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறமா நெத்தியில் அந்த போட்டுக்கு திருஷ்டி மையெல்லாம் வைக்கிறதெல்லாம் கடையில் வாங்கி வைக்கக்கூடாது, அதெல்லாம் எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன், அதைப்படி நீ செஞ்சு கொண்டு போய் மீனா கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. நம்ம முல்லையும் எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அவங்க சென்னையில் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் பாப்பாவுக்கு மீனாவுக்குன்னு அதை எல்லாத்தையும் கூட எடுத்துகிட்டு நம்ம தனம் மூர்த்தி 2 பேருமே ரொம்பவே ஆர்வமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஜீவா கூட காரில் தான் போகிறாங்க. ஸோ அந்த கார்லேயே தான் நம்ம மீனாவுடைய வீட்டுக்கு போய் அவங்கள விட்டுட்டு வர மாதிரி பிளான். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க அங்கே வேறு ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எப்படி இருக்கிறீங்க அப்படிலாம் விசாரிச்சுட்டு மீனாவை கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தோம், நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் நாங்கள் திருப்பி திருப்பி டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டமாக தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டாக்டர் அப்போ தான் சொல்கிறாங்க, மீனாவை தான் காலையிலே அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் செம்ம கோவம் வருது மீனாவுடைய நம்ம தனம் மூர்த்தி 2 பேருக்குமே. தனம் வந்துட்டு நம்ம கூட வரலன்னு சொல்லாமல் விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நம்ம மூர்த்திக்கு வந்துட்டு இதெல்லாம் என்ன பழக்கம், இது நம்ம தான் வருவோம்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்துட்டு கண்ணா நம்ம முல்லை லக்ஷ்மி அம்மா எல்லாருக்கும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. போனவங்க அதுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கேன்னு முல்லை எந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்களாம் நினச்ச மாதிரியே நம்ம தனமூர்த்தி தான். என்னடா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, இங்கே ஏதாவது சண்டை நடந்துருச்சா ஹாஸ்பிட்டலில் அப்படி இப்படின்னு நம்ம லக்ஷ்மி அம்மா கேட்குறாங்க. அதுக்கு மூர்த்தி வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவங்களுக்குலாம் நம்ம முக்கியமே கிடையாது, நாமெல்லாம் ஒரு ஆளே இல்லை, நம்ம வருவோம்னு தெரியாதா, அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற லக்ஷ்மி அம்மாக்கு அது எப்படி அவங்க அந்த மாதிரி பண்ணலாம், எல்லா இடத்துலையும் அவங்க இப்படி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அட்லீஸ்ட் மீனாவாவது யோசிச்சிருக்கலாம்ல ஜீவா வரணுங்கிறத அப்படின்னு சொல்லவும், அதுக்கு இல்லை அவங்க என்ன நடந்துச்சோ, ஒரு வேளை மீனாக்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்களோ மீனாவுடைய அம்மா அப்பா, அவங்க அதனால் கூட மீனா போயிருக்கலாம் அப்படின்னு மீனாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம தானம். ஸோ ரொம்பவே கோவமாக இருக்கிறாங்க. சரி இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு நம்ம மூர்த்தி. இருந்தாலும் ஜீவாவுக்கு மனசே கேட்கல. லக்ஷ்மி அம்மா கூட நான் கூட எவ்வளவோ சொன்னேன், இங்கே வந்துட்டு குழந்தைய காமிச்சிட்டு கூட்டிகிட்டு போங்கன்னு, ஆனால் யார் கேட்குறா, எல்லாம் அவங்க இஷ்டப்படி தான் நடக்குது, ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க மீனாவுடைய அம்மாங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுறப்ப நம்ம ஜீவா வந்துட்டு எனக்கும் ஆசையாக இருக்குமா, நீங்கள் ஏன் குழந்தைய தூக்கணும் பார்க்கணுன்னு, இதுவே மீனாவுடைய அம்மானா பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க அப்பப்போ குழந்தைய போய், அதை மாதிரி நாம் நீங்கள் ஒரு தடவை கூட பார்க்கலன்னா எப்படி இவ்வளோ நாள் ஆகியும், அதனால் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நேராக நம்ம மீனா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மீனாவுடைய அம்மாவுக்கு தான் கொஞ்சமாவது டென்ஷன் இருக்குது. இதை மாதிரி ஐயோ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்களா, நாங்கள் தெரிஞ்சிருந்தால் வெயிட் பண்ணியிருப்போமே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஜனார்த்தனன் வந்து சமாளிக்கிறாரு. அதாவது காலையிலேயே இந்த டைமுக்குள்ளே சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடணும், இல்லைனா அடுத்த நாள் ஒரு நாள் இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொன்னாதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க. மீனாவுக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்து இருந்து அழுத்து போச்சு, அவள் வீட்டுக்கு போகணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்டா, அதுக்காக தான் நான் பண்ணேன். வீட்டில் கூட நிறையா செட்டப் பண்ணாங்க, நான் இந்த இடத்துல பண்ணுங்கன்னு சொன்னேன், அந்த ரூமில் வந்துட்டு நிறையா சானிடைஸ் பண்ணி அப்படி இப்படின்னு நிறையா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம லக்ஷ்மி அம்மாவுக்கு குழந்தைய பார்க்கணுன்னு இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு குழந்தைய பார்க்கணுன்னு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவாவே சொல்கிறாரு. ஸோ அதுக்கு இன்னும் அவங்க 2 பேரும் என்ன பதில் சொல்லலை. ஆனால் நம்ம மீனாவுடைய அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. மீனாவை உள்ளே பார்த்துக்கிறதுக்கு ரூமுக்குள்ளே நர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் பெரிய பிரச்சனையாகுமா இல்லை என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.